வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலுவையில் இருக்க வழக்குனால பார்த்தீங்கன்னா திருப்பி லைம் லைட்டில் வந்திருக்காரு. நிலுவையில் இருக்க வழக்குனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாக அமைஞ்சிருக்கு. ஓபிஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கருத்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வைத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அது அப்புறம் கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ 32 ஏக்கர் பார்த்தாச்சு. கோவையிலையும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் வந்து ஒரு மாநாடு, அதை வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அதே மாதிரி கட்சி ரீதியாக 2026 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் குழுவை பார்த்தீங்கன்னா அமைக்கிறதுக்கான முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்கதை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கிட்ட கட்சி வரும், தொண்டருக்கு மீண்டும் இரட்டை இலை சின்னம் அவங்ககிட்ட ஒப்படைக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உறுதியாக சொல்கிறத பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக முழுமையாக கட்சி வந்து ஓபிஎஸ் கையில் வரும்ன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.